நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். உங்களை யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் ஆமென், கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிறோம் சாபத்திலிருந்து ஆமென் நாம் எப்படி நம் விடுதலை பெறுவது, சாபம் ஏன் இது பின்தொடர்ந்து வருகிறது, சாபம் என்றால் என்ன, ஆமென், சாபத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ஹல்லேலூயா, சாபம் என்றால் என்ன, சாபத்துக்கும் எனக்கும் நான் சாபத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நான் செய்த பாவம் என்ன, எனக்கு ஏன் சாபம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அந்த குழப்பத்தோடு கூட நம்ம அறியாமலே நம்ம பேசி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. இது அதாவது ஒரு ஃபீவர் வந்துட்டா ஒரு நாள் ஒரு 7 days அது உடம்ப உருக்கி எடுத்து க்ளோரி பலவீனப்படுத்தி க்ளோரி அந்த காய்ச்சல் வந்ததுல இருந்து நம்ம பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால எவ்வளோ ஒரு வேதனை நம்ம சுமக்கிறோம். அது ஒரு ஃபீவர் தான், அதனுடைய பின்விளைவுகள் எப்படிலாம் அந்த உடம்பை பாதிச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்ல பசி எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் அந்த ஃபீவர் நம்ம பட்ட வேதனையை சொல்லி முடியாது. அப்போ இந்த சாபம் அது ஒரு நாளும் மரணத்துக்கு எதுவாய் மரணத்துக்குரிய ஒரு கொடிய தண்டனையாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. அந்த சாபத்தை நான் ஏன் சுமக்கணும் அப்படின்னு ஆமென், யாரோ செஞ்ச பாவம் நான் ஏன் சுமக்கணும், நான் என்ன செஞ்சேன், நான் இது அப்பாவி, நான் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஆமென் க்ளோரி. ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது கூட ஐயோ ஒரு குற்றவாளி பிடிக்கும் போது கூட கோர்ட்ல இவன் குற்றவாளி, ஆமென் க்ளோரி, இவன் தான் பாவி அப்படின்னு ஒரு தீர்ப்பு விடுதலை ஆகிறோம், இல்லை தண்டனை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம ஏன் இந்த ஒரு வேதனையை நம்ம சுமக்கிறோம், நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி இப்படி பின்தொடர்ந்து வருது, ஏன் இப்படி ஒரு பிசாசு நம்மளை அழகடிக்கிறது, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் நம்மளை பின்தொடர்ந்து வருது, ஏன் என்ன காரணம் அப்படின்னு எல்லாருடைய இருதயத்திலும் குழப்பம் இருக்குது தானே. ஹல்லேலூயா. அவன் தேவனை குற்றப்படுத்தாதபடிக்கு இந்த நாளிலே ஆமென் க்ளோரி ஏன் இது வருது, அவன் சாபம் அது பின்தொடர்ந்து வரும், ஆமென் க்ளோரி என்பதை பின்தொடர்ந்து வரும்னா அப்ப எனக்கு நீங்கணும்னா நான் என்ன செய்யணும், இந்த சாபம் என்னை விட்டு விலகணும், இந்த சாபத்துக்கும் எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை, ஆமென் க்ளோரி, இது எதனால வருது அப்படின்னு இந்த நாளில நம்ம பார்ப்போமா. ஹல்லேலூயா. க்ளோரி. ஆமென். சாபம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் அவன் தேவனுடைய பார்வையில கொடூரமான பாவத்தை அவன் செய்து, ஹல்லேலூயா, அவன் தேவனுடைய பார்வையில அவன் கொடூர பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதலினாலும் அவன் பாவம் செய்யும் பொழுது அவன் தேவனுடைய பார்வையில அது கொடிய அந்த பாவத்துக்குரிய தண்டனையாய் அது மாற்றப்பட்டு ஆமென் க்ளோரி. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் எங்கே கொடிய தண்டனையாக அது மாற்றப்பட்டு அது சாபம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மள பாரு நிறைய பேர் பாவத்தை செய்யும் பொழுதே அந்த மனசாட்சியில நம்ம குற்ற உணர்வு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு கண்ணீர் விடும் பொழுது அவன் கண்ணீர்ல ரத்தம் நம்ம ரத்தத்தை சிந்தும் பொழுது தேவன் மனஸ்தாபப்பட்டார். இந்த பாவத்தை செய்யும்போது இவன் உணர்ந்துட்டான், அவன் க்ளோரி, இவன் குற்ற உணர்வு நம்ம நோக்கி பார்த்து அவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தை அப்பவே ஆண்டவர் என்ன செய்றாரா, மன்னிக்கிற அதிகாரமுடையவர் தேவன் ஒருவரே. அவன் அவர் அதிகாரத்தினால நாம் செய்த பாவத்தை அவர் மன்னித்து அவன் கிருபை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது. ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம், நம்ம குற்ற உணர்வு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவரும் நம்மளை மன்னிச்சுட்டாருன்ற ஒரு தேவ சமாதானம் நம்மளை அவன் நிரப்புது. ஆனால் திரும்ப அந்த பாவம் ஆமென் க்ளோரி பாவ சூழ்நிலைகள் ஆமென் வரும்பொழுது நாம் அதில் திரும்பவும் நாம் செய்யும் பொழுது க்ளோரி ஆண்டவர் என்ன பண்ணுவார், கோபம் வரதால செய்யும். நம்ம பிள்ளைகளே நம்ம தப்பு செய்யும் போது அடிக்கிறோம், ஆமென், கெட்ட வார்த்தையில திட்டுறோம், மிஞ்சி போன சாபத்தை விடுறோம். ஹல்லேலூயா. இல்லை வெறுத்து அந்த பக்கமே சில பேர் தலைமொழிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய ஆவியே முறிந்து போகும், கோபத்தை தூண்டுகிறது, கொடூரமான பாவத்தை செய்யும் பொழுது அது சாபமாய் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் சில நல்ல குடும்பங்கள்ல சாபம் இருக்கும், ஒன்று மரியாத குழந்தைகள் மீது அந்த சாபம் ஆமென் க்ளோரி அது அப்படியே பின்தொடர்ந்தே வாதிச்சுட்டு இருக்கும். வியாதியினால ஆமென், வேதனைகளினால ஆமென், ஊனமாய்
ஏதோ ஒரு சாபம் கேர்ஸ் அதுக்கு பின்தொடர்ந்துட்டே வரும். அப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம், அந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையா, இப்படி தண்டனையை கொடுத்துட்டானே, அந்த ஆண்டவன் மட்டும் இப்படி இருந்தா, நல்ல கடவுளா இருந்தா இப்படிலாம் செய்யுமா அப்படின்னா ஆண்டவரை பார்த்துதான் எது நடந்தாலும், வீட்டுல சொம்பு விழுந்தாலும் சரி, டம்ளர் விழுந்தாலும் சரி, ஆண்டவர் தான் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு மனுஷனுக்கு எண்ணம். பிசாசு தான் இதெல்லாம் செய்யறான், பிசாசு தான் இதெல்லாம் செய்ய வச்சு நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறான். நம்ம இந்த மாதிரி பாவத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் நல்லா சாப்பிட வச்சு தேவன்கிட்ட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறான். க்ளோரி அப்படின்னு நினைக்கவே நம்மளால முடியாது. இது சாத்தான் தான் நமக்கு ஆண்டவர் முன்பாக போய் நம்ம நின்று கிருபை பெற்றுக்கொள்ளவே இருதே வராது. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாங்க. இப்ப அந்த மனுஷன் ஒரு வீடு கட்டியிருக்கான், நல்ல ஒரு பெரிய வீடா கட்டியிருக்காங்க. இப்ப அந்த வீடு யாருக்கு சொந்தம்? அவங்க மகனுக்கு சொந்தம். அந்த மகனுக்கு அப்புறம் அது யாருக்கு சொந்தம்? அந்த மகனுக்கு சொந்தம். அல்லேலூயா. க்ளோரி. அப்போ அந்த மகனுடைய, அதாவது பேரனுக்கு சொந்தம். அப்ப பேரனுடைய மகன் யாரு? கொல்லு பேரன். அப்போ அந்த வீடு யாருக்கு சொந்தம்? கொல்லு பேரனுக்கு சொந்தம். அப்ப இந்த ஒரு சொத்து இப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகுதுன்னா, க்ளோரி, அந்த ஒரு மனுஷன் செய்த பாவம், அந்த பாவம் கொல்லு பேரனுக்கும் அதுல பங்கு உண்டா இல்லையா? க்ளோரி. எப்படி? அதே ரத்தம் தானே, அதே உரிமை தானே. அப்போ சொத்துல மட்டும் பங்கு உண்டு, பாவத்துல பங்கு இல்லையா? அப்போ பாவத்துல பங்கு உண்டு, ரத்தத்தின் வழியாய் அதை சுமந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப இந்த நாளில எனக்கு ஏன் இந்த சாபம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இல்லாம சொத்துல மட்டும் க்ளோரி பங்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற நமக்கு இருக்கிற ஞானம், பாவத்திலையும் பங்கு உண்டுங்கிற தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு க்ளோரி இதுல இருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா வழியாய் அவர் இருக்கிறார். நானே வழி, அவர் கொடுத்த கட்டளைகள் இருக்குது. இனி என் முற்பிதாக்கள் தகப்பன் வழியாய் வருகிற பாவங்கள், இனி அந்த பாவத்தினுடைய தண்டனையை நான் சுமக்கவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் க்ளோரி அவர் கட்டளையின்படி நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி அதை விடுதலை பெற்று கொண்டு அவரே சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயம் 1000 தலைவரைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் கிருபையை அவர் தருவார், சாபத்தை உடைப்பார், விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. க்ளோரி. எப்படி? அந்த கொடூரமான பாவங்கள்லாம் என்ன? இந்த பாவத்தினாலதான் இது சாபம் வரும்னு இல்லை. அல்லேலூயா. க்ளோரி. எந்த ஒரு சின்ன திருட்டு வேலைய ஒரு திருடினா கூட, ஒரு பொருளை திருடினா கூட, ஏதாவது ஒன்று அபகரிச்சா கூட, பொய் சொன்னா கூட, தேவனுடைய கட்டளைகள் அதுதான். எதெல்லாம் செஞ்சா அதெல்லாம் சாபம் வரும் அப்படிலாம் இது கிடையாது. தேவனுடைய 10 கட்டளைகள் மீறி நாம் நடக்கும் போது அது சாபமாய் அது மாற்றப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு 2 யோவான் 6வது அதிகாரத்துல, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அல்லேலூயா. அன்புனா என்ன? தேவனாகிய கர்த்தர் அவர் தம் சொந்த குமாரனை நமக்காக ரத்தம் சிந்த வைத்து நமக்கு மீட்பை உண்டாக்கும்படி அவர் தந்தாரே, அதுதானே அன்பு. அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் நானே வழி அப்படின்னு சொல்றாரே, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்ப தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறது தான் அன்பு. அப்ப தேவனுடைய கட்டளையில நாம் பயபக்தியா கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நாம் அவரில் அன்பு கூறுகிறோம், அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நமக்கு என்ன கிடைக்குமா? கிருபையா இறங்கி நாம் சுமந்து வருகிற அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நிச்சயம் க்ளோரி அவர் விடுதலை தருகிறதற்கு அதிகாரமுடையவராய் சிங்காசனத்திலே அவர் உட்கார்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம சாபத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எப்படி? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமார்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார். அந்த ஒளி என்பது என்ன? அல்லேலூயா, க்ளோரி. அவை தேவனுடைய கட்டளைகள் தான், கீழ்ப்படிதல் தான். தேவனுடைய கட்டளைகள் என்ன? ஏன் ஆண்டவரே இந்த சாபத்தம்னா அப்ப ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே சபிக்கப்பட்டவங்களாம் பார்த்தா கொஞ்சம் நெஞ்சமா இல்ல. அல்லேலூயா. பார்த்த உடனே அப்படியே மேலே கீழையும் பார்த்து என்ன பாவத்தை செஞ்சாங்களோ இப்படிப்பட்ட தண்டனையை பெற்றிருக்கிறாங்கன்னு மேலும் கீழும் எகத்தனமா அப்படியே கீழ்த்தனமாய் பார்த்து அவை கோரி மேற்றுமையாய் பார்த்து பரியாசம் பண்ணுகிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. இனி அப்படிப்பட்டவர்கள் மீது, நல்ல குடும்பத்தின் மீது விழுந்திருக்க சாவு, எத்தனை விதமான சாவு சுமக்கிறவர்களை பார்த்து அவை கோரி அவை பழி போட்டு பேசுகிற நாவுகள் ஏராளம் உண்டு. இனி அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்க வேதனையோடு அந்த பாவத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பாவத்தை அவங்க செய்திருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. சுமந்து கொண்டு வருகிற வழியில அவங்களை பார்த்து அவைகளோட சீமையை போல தூஷித்து அவங்க சந்தோஷப்பட, அவங்க வேதனைப்படணும், கண்ணீர் விடணும். நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையினால அவங்க காயப்படணுங்கிறதுக்காக எத்தனை பேர் பார்வையினால கொத்தி எடுக்கிற மனுஷர்கள் ஏராளம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். சுமக்கிறவர்கள் வேறு, அல்லேலூயா, பாவத்தை செய்தவர்கள் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அப்படி சுமக்கிறவர்களை பார்த்து பரியாசம் பண்ணாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் பாவத்தை மூட்டையாக சிலுவையிலே சிலுவையை அவர் சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையை அவர் சுமந்தார். போகும்போது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். அல்லேலூயா. சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். இது யார் சொன்னது? பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. பரியாசம் பண்ணினான். அவை தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவனாய் போனான் என்று சொல்லி அவை க்ளோரி, உன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னாயே, இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு பரியாசம் பண்ணினாங்க. அப்ப என்ன அளவுக்கு அவர் மனுஷகுமாரனா தான் இருந்தார்ல. நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அவர் சுமந்தார்ல. நம்முடைய உணர்வுகள் எல்லாம், காயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் இல்லை. பரியாசம் பண்ணப்படும் பொழுது ஒரு மனுஷனுடைய கோபம் வெளிப்படுமே. ஆனால் சிலுவை சுமந்து போகும்போது பிரதான ஆசாரியனே கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப அவர் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஒரு கோபம் வந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆலயத்துல ஒரு ஆசாரியனே ஆசாரியனா இருக்கிறவனே பார்த்து ஆண்டவரை பார்த்து சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி பரியாசம் பண்ணி சிரிக்கிறான். கன்னத்துல அடிக்கிறாங்க, காரி உமிழுறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க, நிந்திக்கிறாங்க. அல்லேலூயா, க்ளோரி. அவர் எப்படிப்பட்டவராய் அவர் போனார்? பாவத்தை சுமந்தவராய் போனார். ஆனால் அவர் போகும்பொழுது திரும்பி பார்த்து எருசலேம் குமார்த்திகளை பார்த்து சொல்றார், எனக்காக அழாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதனை சுமக்கிறவர்களா இன்றைக்கு அவர் மீது குற்றம் சுமத்தி எனக்கு ஏன் இப்படி கொடுத்த? எல்லாரும் அப்படி இல்லையே, எனக்கு மட்டும் ஏன்? ஆண்டவரை குற்றப்படுத்தி இன்னும் அந்த சாபத்துல இன்னும் அதிகமான ஒரு தண்டனை பெற்றுக் கொள்ளும்படி, இன்னும் அதை பின்தொடர்ந்து வரும்படி செய்கிற அந்த சாத்தானுடைய முகத்திரை கிழித்து இந்த நாளை பிடித்து கொண்டு அதிலிருந்து விடுபடுகிற வழியை பார்த்து, ஒளியை பார்த்து இந்த நாளிலே கூப்பிடுவீர்களா? அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நன்மை மாத்திரம் தான் செய்ய முடியும். அவர் சிற்றித்தாலும் அதில் அவருடைய கிருபை இருக்கிறது என்பதை புரிந்து நாம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தாரே. இனி ஆண்டவர் அவர் பிதாவை பார்த்து, ஆண்டவரை இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நானா இதை செஞ்சேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லையே, அவர் சுமந்தார். நம்முடைய துக்கங்களை, நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் அவர் சுமந்தார். அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது இதுவரைக்கும் அவரை பார்த்து அறிந்தோ அறியாமலோ அவரை குற்றப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை அவருக்கு விரோதமாய் மாற்றி தூஷித்த தூஷணமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் எரிந்து போட்டு, ஆண்டவரே அவரே சார்ந்து கொள்வோமானால், ஆண்டவரே நீங்க தான் அப்பா ஒளி, க்ளோரி, கட்டளையே விளக்கு. இந்த கட்டளை நடந்தாதான் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியும். கண்ணை மறைச்சி அவன் அந்த சாபத்திலிருந்து வெளியே வரவிடாதபடிக்கு ஆண்டவே குற்றப்படுத்தபடியே செய்கிற அந்த குற்றப்படுத்துகிற ஆவி
அந்த சர்ப்பத்தை ஜெயித்து அதுல விடுதலை உண்டு. அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை உண்டு. கிருபை உண்டு. கிருபை கொடுத்து இப்படிப்பட்ட தண்டனையிலிருந்து மீண்டு வரும்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஐயோ நானே தான் சாபத்தை கொடுத்தேன் அப்படியே செத்து தொலை, அப்படி இல்லை. அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து இனி அந்த பாவம் முற்பிதாக செய்த பாவத்தை செய்யாமல் சாட்சியாய் வாழும்போது கிருபையுள்ள சாட்சியுள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் நிற்க வைப்பதற்காகத்தான் இந்த நாளிலே குளோரி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அப்படியே இதை சுமந்து அப்படியே சாக வேண்டியதான். இது தலைவிதி, இது தலையெழுத்து. குளோரி. யாரோ செஞ்சாங்க நான் சுமக்கிறேன் இப்படி சொல்லி 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 இந்த சாபத்துக்கு விடுதலையே இல்லை. அப்படியே தலையெழுத்து, தலைவிதி. இது அப்படியே பரம்பரையா தான் வருது. பரம்பரையா இது அப்படியே கருத்தங்குது, அபாஷன் ஆயிடுது. குளோரி. இப்படியே பேய் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த நாட்பட்ட வியாதி அப்படியே பின்தொடர்ந்தே வருது. அப்படியே செத்துதான் தொலையணும். அப்படி இல்லை. கிருபை இருந்தா குளோரி. சுகர் இருந்தாலும் சுகர் இருக்கும். ஆனா அவருடைய கிருபை அந்த சுகர் இருந்தாலும் பாருங்களேன் அவரை பலவானாய் அவர் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. க்ளோரி. அந்த சுகரே இல்லாமல் மாற்றி போடுகிற தேவன். எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அது ஆண்டவருக்கு முன்பாக அற்பமான காரியம். ஏன் தெரியுமா? அவர் அதிகாரமுடையவர். அவர் சொன்ன அவர் கட்டளை இருக்கும். அவர் எது வேணாலும் அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கட்டளை தான். என்ன சொல்லுவாங்க? என்ன பாவம் செஞ்சாங்களோ தேவன் அருவருக்கு தக்க பாவம். தேவனுக்கு முன்னாடி ஏதோ துணிகரமா செஞ்சிருக்கிறாங்க, அதனால இந்த சாபம். ஆமா, கரெக்டு தான். அது என்ன பாவம்? எல்லாருக்கும் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், இதுதான் விக்கிரகாராதனை, இதுதான் தேவனுக்கு முன்னாடி கொடூரமான பாவம் அப்படின்னு மனுஷனுக்கு தெரியும். ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, அவர் கொடுத்த கட்டளைகளை மீறும் பொழுது, கட்டளை என்னன்னு தெரியாது. சில சொல்லுவாங்க, போய் சொல்லாத, கலக வைக்காத, குடும்பத்தை பிரிக்காத, இப்படித்தான் சுபாவத்துல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, 10 கட்டளைகள் என்ன என்பதை நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை நாம் பதித்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, என்ன பாவத்தினாலே இது பூர்ணமாகி இது கொடூரமான பாவத்தை செய்து தண்டனை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதுல விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, கிருபை உண்டு. கர்த்தர் நம்ம விடுதலையாக்குவார் என்ற விசுவாசத்துக்குள்ள நம்ம வரணும். அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அது எந்த மனுஷங்களா இருந்தாலும் சரி. ஆமென். க்ளோரி. எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன் தெரியுமா? அவர்தான் தேவன் ஒருவரே. அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தை ஊற்றி, கோழி ரத்தத்தை ஊற்றி, ஆட்டு ரத்தத்தை ஊற்றி, மனுஷ ரத்தத்தை ஊற்றி ஒரு மனுஷனை அழித்து நாசமனபடி திட்டமிடுகிற சூழ்ச்சிகளிலே பின் விளைவுகள் இப்படி இருக்குமானால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்தார். அதை நீக்கும்படிதான் கிருபாதர பலியானார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இரவும் பகலும் ஓயாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி க்ளோரி அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஆட்டுக்குட்டியானவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சாபத்தை சுமந்துதான் ஆகணும், வேற வழி இல்லதான். அல்லேலூயா. ஆனா அதுல விடுதலை இருக்கு. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இப்படி நாள்பட்ட ஒரு வியாதி, இப்படி கேன்சர் ஒண்ணு வந்துருச்சு, அப்படியே கேன்சர்லயே செத்து போகுவா இருக்கு, மெடிசனே இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா. கீமோதெரபி கொடுத்து அந்த கொடூரமான வியாதியிலும் அந்த மனுஷனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக க்ளோரி ஒரு டாக்டர்ஸ் அவர்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சையை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் சபிக்கப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். இவர்களை விடுதலை பெற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு போகிறவர்களுக்கு சொந்த தேவனுக்கு தான் தெரியும். இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர் தேவன் என்பதை இந்த நாளிலே உணர்ந்தவர்களாய் அல்லேலூயா நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி? நாம் முதலாவது அறிக்கையிட வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் க்ளோரி. சில பேர், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படியே செத்து போலாம்,
அப்படிங்கிற சாபத்துல இந்த வியாதியில அப்படியே அனுபவிச்சுட்டு வாழ்நாளுக்கு மறிச்சு செத்து போறது வழியே கிடையாது அப்படின்னு தனியே நொந்து செத்து போகிறவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. அவளை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் விடுதலை பெற்றுக்கொள்ளணும், இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன அப்படி பாவத்தை செஞ்சுட்டேன், யாரும் பாவமே யாரும் செய்யலையா ஒரு உலகத்துல, அப்படின்னா பெரிய பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம நொந்து கொள்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அறிக்கையிடும் பொழுதுதான், அல்லேலூயா, மறைக்கப்படும் பொழுது அல்ல, அறிக்கையிடும் பொழுது பாவங்களை அவன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாரா? மன்னித்து. ஆமென். க்ளோரி. மன்னிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அவருக்கு முன்பாக என்ன அக்கிரமம் அநியாயமாய் என்ன செய்திருந்தாலும் தேவன் அதை நீக்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. அறிக்கை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே, அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லி இருக்கிறாரே, அப்ப நம்ம அவர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இதுலயே நமக்கு ஒரு பலன் வந்துடணும். இதுலயே நமக்கு இந்த ஒரு வசனமே ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்கு வந்தே ஆகணும். அல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தை சுமந்தவரே என்ன பண்ணாரா? பிதாவுக்கு முன்பாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, உண்மையாவே பாவத்தை செய்த நாம் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? அல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுக்கணும்னா நான் பாவத்தை செய்திருக்கிறோம் அப்படின்னு அறிக்கையிடணும். ஆமென். க்ளோரி. பாவத்தை செய்யலன்னு மறைக்க கூடாது. பாவத்தை செய்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. ஒப்பு கொடுத்தல் இதுதான். அல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்த தேவனே ஒப்பு கொடுத்தார் பிதாவுக்கு முன்பாக. உங்களுக்காக எனக்காக பாவத்தை சுமந்த தேவன். இந்த பாவத்தை நான் தான் செஞ்சேன். ஆமென். க்ளோரி. அம்மா அப்பா முன்னாடி பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது இல்ல பிள்ளை செய்யல, நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அடி தகப்பன் கொடுக்கிற அந்த தண்டனை தாயே காப்பாற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. ஆமென். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிதாவுக்கு முன்பாக அவங்களுக்காக எனக்காகவும் அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து முழுமையாய் அவர் அந்த தண்டனைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? பாவத்துல நாம் செய்யலன்னு மறைப்போமே தவிர நாம் அறிக்கையிட்டிருக்கிறோமா? நான் செய்தேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் காட்டியிருக்கிற அந்த வழியில நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பாவி என்று அறிக்கையிட வேண்டும். முழு மனதோடு கூட நம்மை அவருக்கு முன்பாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு முன்பாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தாரோ, இன்றைக்கு க்ளோரி, இந்த சாபம் உடையணும்னா, சாபம் நீங்கணும்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முழுமையாய் அவர் காண்பிக்கிற வழியில நடந்து க்ளோரி நாம் அதுல விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. க்ளோரி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை க்ளோரி சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. க்ளோரி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க பாவம் செஞ்சாரு? என்ன பாவம் செஞ்சாரு? அல்லேலூயா. ஆனா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு
எங்களுக்காக நீங்க சிலுவையிலே அடிபட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, அவன் மரித்தீரே, உயிர்த்தீரே அப்படின்னு துதித்து பாடுவோம். ஆனால் அவன் க்ளோரி, நாம் பாவத்தை நாம் செய்திருக்கிறோம், நாம் பாவத்தை செய்தோம் என்ற உணர்வற்றவர்களாய் நாம் இருப்பதினாலே, அவன் க்ளோரி, உண்மையாய் நாம் சரீரத்திலே இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று அறிந்திருந்தும் இன்னும் ஆண்டவர் கொண்டாங்க அறிக்கையிடாததினாலே, ஒப்பு கொடுக்காததினாலே அந்த தண்டனையில அப்படியே நாம் என்ன செய்யறோம், சுமந்து மரித்து போகிறோம். ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்கு மீட்பை உண்டாக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்முடைய பாவங்களை அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். உங்களுடைய பாவத்தும் என்னுடைய பாவத்தும் அவர் சரீரத்தில் என்ன தண்டனை அவர் சுமந்தார், மரணம். அவர் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னது, இவர் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார், சிலுவையில அறையும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பிரதான ஆசாரியன் அவர் தீர்ப்பு கொடுத்தார், தீர்ப்பு கொடுக்க வைத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அப்படி உணர்கிறோமா, நான் இப்படி பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்கு தான் தெரியும். க்ளோரி, நான் என்னென்ன அந்தரங்கமான மறைமுகமான தேவனுக்கு முன்பாக மனுஷங்களுக்கு மறைவார் நான் என்னென்ன பாவத்தை செய்திருக்கிறேன் என்பது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும். குற்ற உணர்வே வராதவன் நான் எதையுமே நான் செய்யல அப்படின்னு தான் சொல்லிட்டு போவான். அல்லேலூயா. குற்ற உணர்வு வரணும். இதுல இருந்து நீங்களும் விடுதலை பெறணும், வரணும். அதுக்குதான் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளணும். இதுல இருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளணும் நினைக்கிற தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வழியை அவருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். மறைச்சு 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 வைக்கிறதுனால அதுல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், எங்க பாஸ்டர் இப்படி, நான் தசமாங்க காணிக்க கொடுக்கிறேன், எல்லா ஊழியத்திலும் பங்கு, எல்லா சடங்குகளும் செய்யலாம். ஆனால் க்ளோரி, நாம் நம்மை அறிந்திருக்கிறோமா, நாம் அறிக்கை ஏற்றுக்கிறோமா, அவர் கட்டளைகளை நாம் நடந்திருக்கிறோமா, இந்த சாபத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னு பாவத்தை அறிக்கை ஏற்றுக்கிறோமா. நான் பாவின்னு சொல்லும் பொழுதே நமக்கு கோபம் வருது. நாம் செய்த பாவம் நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அதை அறிக்கையினால் அவரை பார்த்து விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனே யாரு? தேவன் தான் அந்த தண்டனையை கொடுக்கிறார். அந்த தேவனே அந்த தண்டனையை தம்முடைய சரீரத்திலே உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று எழுதியிருக்கிறதே. சிலுவையிலே சுமந்துட்டாரு, அதோட விட வேண்டியதானே. அல்லேலூயா. இதோ இவர் பாவி. க்ளோரி. இப்ப நான் செய்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அப்படி சிலுவையில சுமக்கும் போதே அவர் விடுதலையாக்க வேண்டியதானே. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் நடந்துட்டு சிலுவை சுமந்து அப்படியே தண்டனையை விட்டுலாம் தானே. ஏற்கனவே அவர் அடிச்சு க்ளோரி முழுசா அவர் கொண்டுட்டாங்க. அடிக்கிற அடியிலேயே ஒரு மனுஷன் செத்து போயிட்டு இருப்பாங்க, ஜீவன் இருக்காது. ஏற்கனவே அவர் தண்டனைக்குரிய மரண அடிய அடிச்சு சுக்கு நூறா அவர் சசையெல்லாம் ஒரு நிலத்தை ஒழுகுறது போல உழுது நாரா அவர் உறிஞ்சி நூடுல்ஸ் போல ஆக்கிட்டாங்க. ரத்தம் கொட்டுது, மண்ணெல்லாம் ஊத்திக்கிட்டு. அது பத்தாதா சிலுவை மேல தோல்ல வைத்து சுமந்து கொண்டு போவோம். அல்லேலூயா. சுமந்து கொண்டு போனாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை, அப்படிப்பட்ட ஒரு இருதயம், நம்மளுடைய இருதயம் மாறி இருக்கிறதா? பாவத்தை நாம் மறைக்கிறோம்னா அப்ப அந்த பாவம் என்கிற உணர்வு அவனுக்குள்ள இருக்குது. பாவத்தை அவன் அறிக்கையிட விருப்பம் இல்லைன்னா அவன் செய்த பாவம் அவன் இருதயத்துக்குள்ள இருந்து அவனுக்கு குற்ற உணர்வு வராதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். குற்ற உணர்வு நமக்கு வந்துட்டா அதிலிருந்து சீக்கிரம் நம்ம விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறதுனாலே லாபம் என்ன? பாவத்தை மறைத்து மறைத்து சடங்குகளை நாம் செய்வதனாலே தேவன் கொடுத்த வழிகள், ஞானஸ்நானம் எடுக்கிறது, சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஆனால் இருதயத்துல ஒளிந்திருக்கிற பாவங்கள் அது வெளியே வராம, அது அறிக்கையிடாம, அது ஒப்பு கொடுக்காம க்ளோரி இருக்கிற வரைக்கும் ஒரு விடுதலையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனே ஆண்டவர் எப்படி அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அவர் நடந்த வழிகளிலே, அவர் காண்பித்த வழிகளிலே நாம் ஒப்பு கொடுத்து பூரணமாய் நடந்தால் ஒழிய அதுல ஒரு விடுதலையும் கிடையாது. அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி பாருங்க. க்ளோரி, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி
அவர் தாமே தமது சரீரத்திலே, அப்ப நம்முடைய சரீரத்திலே நாம் சுமக்கிறதான தண்டனையை ஆமென் ஆமென் க்ளோரி அனுபவிச்சுதானே ஆகணும். அப்ப நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் அவர் சுமந்தார். சிலுவையில் தான் சுமந்தாரு. எதுக்கு கொண்டு போய் அவரை ஆணி அடிச்சு ஏன் கொல்லணும்? அல்லேலூயா. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அப்ப திரும்ப திரும்ப துணிகரமாய் இது பாவம் நிறைஞ்சு எத்தனை மனுஷங்க அந்த பாவத்தை செய்யறாங்க. அல்லேலூயா. தேவனை ஒரு தேவனுங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு காலின் கீழே போட்டு மிதிச்சு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப தேவனுக்கு முன்பாக செய்யும் பொழுது தேவன் அமைதியா இருப்பாரா? அல்லேலூயா. கண்ணுக்கு மறைவாய் செய்கிற பாவங்களை பார்த்து தேவன் அமைதியா இருப்பாரோ? பிதாக்கள் வழியா பாவத்தை பின்தொடர்ந்து வந்து ரத்தத்தின் வழியாய் வந்து குற்றமில்லாத ரத்தத்தின் மீது சுமக்கிற சாபங்களை நீக்குவதற்கு ஒரு வழி இருக்குது. அது நான் தான் வழின்னு சொல்லி நான் வார்த்தையாய் இருக்கிறேன். நான் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி அதை நடந்து அதுல ஒரு விடுதலை மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிற தேவன் தான். அல்லேலூயா. வழிகாட்டின தேவன் தான். அவன் 2 கரங்களை விரித்து அவர் ஆணி அடிக்கப்பட்டார். இன்னைக்கு தேவனுக்காக ஒரே ஒரு ஊசியை குத்தி கொள்ள முடியுமா? அவன் எனக்காக ரத்தம் சிந்தினாருதான். கரங்களை தட்டி கூட பாட முடியல. அவர் ஆண்டவரே எனக்காக நீங்க வந்து ரத்தத்தை சிந்தி இருக்கீங்களே, என் பாவங்களை நீக்கி இருக்கீங்களே, உங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஊசியை நம்ம குத்தி கொள்ள முடியுமா? இல்ல கொஞ்சம் லைட்டா தான் சின்னதா தான் குத்தி ரத்தத்தை சிந்த வைக்க முடியுமா? நமக்கு அந்த இருதயம் இருக்குதா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? முடியாதே. அல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தமது சரீரத்திலே அவர் என்ன செய்தாரா? சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சுமந்தபடினாலே அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் நிமித்தமாக ஏற்பட்ட தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. ஃபீவர் வருது, 3 நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அந்த மருந்து அந்த வியாதிக்கு விரோதமாய் மருந்து கொடுக்கும் பொழுது அந்த வியாதியே நீங்குதா இல்லையா? அல்லேலூயா. தண்ணீரே குடிக்க முடியல, கசப்பா இருக்குது. அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினாரே. அல்லேலூயா. அவர் தேவர் என்று உணராதபடி, அவரால் எல்லாம் ஆகும் என்று உணராதபடிக்கு அவரை குற்றப்படுத்துகிறதுனாலே க்ளோரி குற்றப்படுத்த வைக்கிற அந்த சர்ப்பத்தினுடைய வழிகளிலே நாம் போகிறதுனால தானே நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. தேவன் ஒருவரே, அவர் எல்லாவற்றையும் நீக்க ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், நீதியும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சு இதன்படி நாம் நடந்திருக்கிறோமா? நாம் விசுவாசிக்கிறோமா? ஒப்பு கொடுத்துக்கிறோமா? தேவனே க்ளோரி பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அவர் தண்டனை கொடுக்கிறார் தான். அந்த தண்டனை விடுதலையாக்கும்படி தம்முடைய குமாரனை பரிகாரமாய் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது தேவர்களை நம்புகிறவர்களை போய் பரிகாரம் செய்கிறாங்களாம். அல்லேலூயா. அவன் செய்கிற தண்டனை, அவன் செய்த பாவத்துக்கு அவனே தண்டனை அவன் பாவத்தை செய்ய வைத்து இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு என்ன செய்ய தெரியுமா? க்ளோரி என்னென்னோ சொல்றான். அல்லேலூயா. அதை கொடு, இதை கொடு, இவ்வளவு காசு கொடு, அவ்வளவு கொடு, கோழி கொடு, என்னென்னோ பரிகாரம் செலுத்தி அதை வாங்கிட்டு ஏமாத்திலாம் போடுறான். அல்லேலூயா. விடுதலை இருக்குதா? கண் முன்னால உங்களுக்காக எனக்காகவும் தேவனாகிய கர்த்தர் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நாம தான் நினைக்கணும் இயேசு தேவன் ஒருவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்களே. அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. க்ளோரி. அவர் ஒளியா இருக்கிறாரு. நான் இந்த மனுஷன் இப்படிப்பட்ட பாதையில நடக்கிறோம், நீ போற வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் அவர் தானே. ஏன் கட்டளையே விளக்கு? கட்டளை தான் ஒரு மனுஷன் நடக்க முடியும். ஒரு மனுஷன் எப்படி வேணா தாறுமாறா அவன் இஷ்டமோட எப்படி வேணா பாவம் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அவன் துணிகரமாய் எப்படி வேணா அவனுக்கு இஷ்டம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் க்ளோரி தண்டனைக்கு போகாதபடி, சாபத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இந்த பூமியில சந்தோஷமாய் வாழணும்னு நினைச்சு தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவ ஜனம் அவருடைய ஆடுகள் எங்கிருந்தாலும் ஒரு சத்தத்துக்கு செவிசாய்க்கும். எல்லாருக்கும் இந்த தண்டனை விடுபடணும் அப்படின்னு புறஜாதியிருக்கும் இயேசுவே அவங்களே சொல்றாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க? அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தர். அவர் அந்த தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏன் அவர் பெயரை கெடுக்கிறபடி இப்படி கிறிஸ்தவங்களா நீங்க
நீங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசுறீங்க? நீங்களாம் கிறிஸ்தவங்களா? நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? நீங்க எதுக்கு பைபிள் தூக்குறீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பனா நாங்க தான் அப்படி இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவம் இப்படி இருக்கலாமான்னு சொல்ற அளவுக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட தேவன். ஆமென், glory. அவர் உயிர்த்தெழுந்த தேவன். குட் ஃப்ரைடேவா, ஈஸ்டரா, நியூ இயரா, என்னவோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சத்தியமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இயேசுனா என்னன்னு தெரியுது. இயேசுவே மீட்பு என்று தெரிகிறது. நாம் செய்கிற மந்திரங்கள் சூனியங்கள் எல்லாம் அழிக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று தெரிகிறது. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து அவை வேசித்தனம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான செய்த பாவங்களை மன்னித்து அவனை சுத்திகரித்து அவை glory அந்த மனிதனை இந்த பூமியில சாட்சியாய் வாழ வைக்கிற இவர்தான் என்று அறிந்து தேவன் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஜனமே அல்லேலூயா glory அறிந்திருக்கிறதே. அவன் இவர்களை இந்த அளவுக்கு கொடூரமாய் நாம் வாதித்தாலும் இவர்களை காப்பாற்றுகிறது யார் என்று கண்டுபிடித்து இன்னும் கொடூரமான தண்டனை விழ வைத்து அந்த மனிதனை வாதிக்கும்படியாய் செய்கிறவர்களுக்கு நன்றாக தெரிகிறதே, இயேசுதான் இவங்களோடு கூட இருக்கிறார். இயேசுக்கு முன்னாடி மந்திரம் சூனியம் பலிக்காது. தண்டனையை கொடுத்து ஒரு மனிதனை அவன் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கான், இந்த பாவத்துல இந்த ரூட்ல போய் அவனை பலவீனப்படுத்தி விழவை சீக்கிரமா அவனை அழிக்க முடியும். தேவர்களை நம்புகிறவர்கள் செய்யலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா? அவன் உங்களையும் என்னையும் அவன் glory அவன் போடுகிற சூழ்ச்சிகளிலே சிக்கி விடாமல் உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் பாதுகாக்கிற தேவன் அவர்தான். அவர் இரவும் பகலும் தூங்குறதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்காம நம்ம பாதுகாக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஜீவனோடு கூட நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பழிவாகிற தேவன் அல்ல, அவர் தண்டனை கொடுக்கிற தேவன் அல்ல. ஒரு மனிதன் கண்ணீர் விடும்பொழுது அவை glory அவருடைய இருதயம் கண்ணீர் விடும். அவர் கண்ணிலிருந்து விடும். லாசரு அவை மரித்து போன அந்த லாசருடத்துல வந்த போது அங்க கூடியிருந்தவர்களா அழுகிறதை பார்த்து அவர் அழுதாராம். அல்லேலூயா. ஒரு சரீர பிரகாரமாய் அவை glory எல்லாருக்கும் முன்பாக மரித்து போன லாசருக்காக இப்படி அழுகிறார்களே. அல்லேலூயா. நித்தியத்துக்கும் ஒரு அழுகை ஒன்று உண்டு. அவை glory அவை இந்த பாதாளத்துல போய் அந்த ஆத்மா அந்த மனுஷன் விழும் பொழுது அவை அதில் மீட்டுக் கொள்வதற்கு யாருமே இல்லையே. அதை குறித்து உணர்வற்றவர்களாய் கண் முன்னால் இந்த சரீரம் மரித்து போனதற்காக அழுகிறார்களே என்று சொல்லி இந்த ஆத்மா அழியக்கூடாது என்பதற்காக நான் மரித்து அவை உயிரோடு எழுந்து என் ஜனத்தை நான் மீட்டுக் கொள்வேன் என்பதை அறியாதபடிக்கு இது உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்க நான் இவனை 4 நாங்கள் நாரி போயிற்றே என்று சொல்லும் பொழுது அவர் சகோதரி சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்றார். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமா? அவன் அந்த கடவுளுக்கு கண்ணில்ல மூக்கில எப்படி போய் அடிக்கிறான், இப்படி வாதிக்கிறான். ஆமென் glory இப்படிலாம் செய்யறதுனா ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். தேவன் ஒருவரையும் தண்டிக்கிற தேவன் அல்ல, ஒரு மனிதனுடைய அமைப்பு வேதனை கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் சுமந்தனை ஒரு மனுஷன் மேல வைத்து நீ சும என்று சொல்லி சுமந்து போ என்று சொல்லுகிற தேவன் அல்ல. இனி பாவம் செய்யாதே, நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து ஆமென் glory உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அறுப்பேன், உன்னை சுமந்து கொண்டு போகும்படி செய்யப்பட்டதான அவன் அனுப்பப்பட்டதான வழி வந்ததான பாவங்கள் மூட்டைகள் அவன் வேதனைகள் தண்டனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீக்கி என் நுகம் மெதுவாய் என் சுகம் லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. அந்த தண்டனையிலிருந்து நீக்குகிற தேவன் அவர் ஒருவரே. அது காரணம் என்ன? நாம் கொடூரமான பாவத்தை செய்யாமல் இருக்கணும். பாவம் என்றாலே அது செய்யாமல் இருக்கிறோம் என்கிற அறிவு, அவன் தேவனை அறிகிற அறிவு, அவர் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்பதற்காக அவன் glory அறிகிற அறிவில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கட்டளை எல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் இஸ்ரவேலுக்கு, அது மனுஷர்களுக்கு அல்ல, அது இஸ்ரவேலுக்கு, அது நமக்குள்ள இல்லை. நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல்னு சொல்லி
கர்த்தருடைய வார்த்தையை பிரித்து கர்த்தருடைய கட்டளைகள் இன்னதென்று அறியாதபடிக்கு அவர் மறைத்து வைக்கிறதான லாபம் என்ன? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளைகள் என்ன என்பதை அறியாமல் இருந்தார், அவன் நிச்சயம் கொடிய பாவத்தை செய்து அந்த தண்டனையை பெற்றுக்கொள்வான். சாபமாய் இது நிற்கும். இந்த உலகத்துமா நித்திய அழியாத ஒரு நெந்தையை சுமந்து குளோரி அப்படியே சந்ததி சந்ததியாய் அந்த தண்டனையை பெற்று மறித்து, இதுதான் தலையெழுத்து, இதுதான் தலைவிதி, இதிலிருந்து இதுவும் தலைவிதி, இது யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு 4 பேர் சொல்ற அளவுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. குளோரி சுமந்து கொண்டு போகிறவர்கள், குற்றத்துக்கும் இந்த பாவத்துக்கும் தண்டனை இல்லாத ஒரு ஜனம் இருக்குது. குளோரி யாரோ செஞ்சாங்க, தகப்பன் செஞ்சாங்க, தாய் செஞ்சாங்க, முற்பிதாக்கள் அப்பாக்கு அப்பா அப்பாக்கு அப்பாலாம் செஞ்சாங்க. கொள்ளு பேரன் சுமந்து கொண்டு, பேரன் சுமந்து கொண்டு, மகன் சுமந்து கொண்டு போகிறவர்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை சுமந்து கொண்டு போகிற பாவ மூட்டை, இந்த தண்டனை இறக்கி வைப்பதற்கு நானே பரிகாரி, என் தழும்புகளால் நீ குணமாவீர்கள். விசுவாசிக்கணும். ஆண்டவரே, உங்க சரீரத்திலே ஏன் நான் செஞ்ச பாவத்தை சுமந்திருக்கிறீங்க, நான் சுமந்து கொண்டு வருகிற இந்த தண்டனைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஆனாலும் என்னை சுமக்கிற அந்த சுமை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிற நல்ல தேவன் நீர் ஆண்டவரே அப்படின்னு விசுவாசத்துல இங்க சொல்ல 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 ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள முடியும். குளோரி. அதை விட்டுட்டு இவ்வளோ தண்டனைக்குரிய பாவத்தையும் அவன் செய்ய வச்சு ஆண்டவரை பார்த்து குற்றப்படுத்தும்படி, ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு இன்னும் அவன் அந்த தண்டனை இன்னும் பெருகும்படி, ஆண்டவரை அறியாதபடி, ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடிக்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறானே. அப்பதான் பார்த்துக்கோங்க, ஒரு ஆத்மா எப்படி ஒரு வெளியேற பெற்றது என்பதை, அந்த ஆத்மா வெளியேற பெற்றது என்பதை நீங்களும் நானும் தான் உணர்ந்து கொள்ளல. அல்லேலூயா. ஆத்மா என்பது ஒரு மனுஷன் தானே. அல்லேலூயா. அப்ப பிசாசு அவன் எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவனாய் இந்த மனுஷனுடைய இருதயத்தை குளோரி ஆண்டவருக்கு விரோதமாய் மாற்றணும், ஆண்டவருடைய கரத்திலே அடி வாங்கணும், இவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும், இவன் ஆண்டவருக்கு விரோதமா பிதாக்கள் செய்த பாவத்தை இவன் செய்ய வைக்கணும், இவன் சுமக்கணும் அந்த பாவத்தை. அது தெரிஞ்சு அவன் ஆத்மாவை எந்த அளவுக்கு அவன் தண்டனைக்குரியதாய், அவன் சாபத்துக்குரியதாய் அவன் மாற்றி அவன் செய்கிறதான எல்லாம் பிசாசுடைய தந்திரம், அவனுடைய அறிவினாலே ஒரு மனுஷனை விழ பண்ணுகிறானே. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். சர்வமே, என் தலையில நீ தந்திரமாய் விழ வைத்ததான இந்த தண்டனை எல்லாம் என் ஆண்டவர் அவர் நீக்குவார், நான் விசுவாசிக்கிறேன். என் சாபத்தை அவர் நீக்குவார், அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நீர்த்தனை வசனங்கள் எல்லாம் நான் வாசித்தோம், உறுதியோடு கூட கடைசியோடு கூட அவன் நிற்க முடியுமா? நிற்க வைக்க மாட்டானே. அவன் விழுந்து விழுந்து விழ வச்சு அந்த சாபத்துல நீங்காதபடிக்கு அவன் தானே செய்கிறான். இன்னைக்கு சத்துருவை பார்த்து சபிப்போமா? சாத்தானை பார்த்து சபிப்போமா? இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷன் செய்த பாவத்தை அறிந்து அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டாலே குளோரி அந்த குடும்பம் சந்ததி முழுவதும் குளோரி நிந்தித்து பரியாசம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிற ஜனம். பாவம் அழியாது சிஸ்டர், நாம் செய்த பாவம் அழியாது. அதை பேசி 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 அந்த குடும்பத்தை சபிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிற வல்லமை மனுஷங்களுக்கு உண்டு. பிசாசு ஏவி விடுவான்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை வாசித்து இந்த வசனத்தை ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசமாய் அறிக்கையிடும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, எதை ஒப்பு கொடுக்கணும்? நம்ம சரீரத்துல தானே நம்ம செஞ்சோம், அப்ப நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுக்கும் பொழுது மெய்யாகவே ஏசாயா 53:4 வசனத்தின்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அறிக்கையிட்ட சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன், சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா போறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் நான் செய்யறேன், இதெல்லாமே நல்லா செய்யலாம், பூ கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம், கோழிக்கிற ரத்தம் கொடுக்கலாம், ஆனா ஒப்பு கொடுக்க முடியுமா?
இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? சாத்தான் அவன் எவ்வளவு ஒரு தந்திரமா செய்கிறான். விடுதலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு இன்னும் அவன் கிரியை செய்கிறானே. நமக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஏன் வர முடியல? நாம் அறிக்கையிடல. அப்ப அறிக்கையிட்டு பிறகு அவன் அந்த சாபத்தினுடைய பாவத்தை நாம் செய்யாமல், அவருக்கு பிரிவில்லாத இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கும்போது நிச்சயமாய் கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னதான் குறி சொல்லி அவன் க்ளோரி, நீ என்னதான் காசு வாங்கி அவன் காசுக்காக நீ குறி சொல்லி உன் வயிற்ற என்னதான் நிரப்பினாலும் பீலேயாமுக்கு எதிராக நிற்கிற தேவன் அவன் க்ளோரி, தூதன் உண்டு, தேவன் உண்டு. அவன் என்னதான் வயிற்றை பிழைக்கிறதுக்கு என்னதான் நீ என்ன தந்திரமா நீ இப்படிதான் குறி சொல்லி காசை வாங்கி நீ சம்பாதிச்சாலும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஒரு நாள் உண்டு. அவன் தூதர்கள் உண்டு. அவன் தேவனுக்கு விரோதமாய் நீ எழுப்பி குறி சொல்லும்படி நீ புறப்பட்டு போய் பை நிறைய வெள்ளியும் பணமும் வாங்கி கொண்டு வரலாம். இதை வச்சு 10 வருஷம் நல்லா ஜாம்னு வாழலாம் நீ நினைச்சு கொண்டு நீ கால் எடுத்து வெளியே வைக்கும் போது கர்த்தர் எழுந்துட்டாரு. துணிகரமாய் அவன் நீ செய்த பாவத்தை நிமித்தமாய், நீ சொல்ல போகிற குறிகளுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் அவன் க்ளோரி சபிக்கும்படி, சாபத்தை கொடுக்கும்படி அவன் கால் வெளியே வந்துச்சு இல்ல, கர்த்தர் எழுந்துருவார். ஹல்லேலூயா. அவர் சபிக்கிறதுக்காக தேவ ஜனத்தை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதப்படி. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, உங்களையும் என்னையும் சாபம் கொடுப்பதற்கு, சபிக்கும்படி தேவன் இறங்கி வரவில்லை. நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நம்மை அவரோடு கூட எல்லா காலங்களிலும் அவரோடு கூட வீற்றிருக்கும்படிதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நாம என்ன செய்யணும்? பிரியமாய் நடக்கணும். முதல்ல சொன்னல, தேவன் சொன்னதை தான் நான் சொல்லுவேன், அவர் கட்டளையின்படி தான் நான் நடப்பேன், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். உன்னதமானவருக்கு முன்பாக தாழ விழுந்து என்னபடியெல்லாம் நீ சொல்லிட்டு வந்த நீ, அதுதான் மனுஷன். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் நீ நடந்த போது, அல்லேலூயா, நீ நடக்கிற போதுதான் அது சாபம் வரும். அல்லேலூயா. போய் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. முற்பிதாக்கள் செய்த பாவத்தை அறிந்தவர்கள் என்ன மந்திரத்தினால் சூனியத்தினாலும் இந்த பாவத்தை செய்யும்படி, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு மந்திரத்தை ஓதி மந்திர வார்த்தைகளை சொல்லி 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 சபித்து 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 தேவ ஜனத்தை சபிக்கும்படி எழும்புகிறவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் கர்த்தரை இராதபடிக்கு அவர் தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்களேன், ஆண்டவர் வார்த்தைக்கு சவுல் ராஜாவான போது அந்த தேசத்துல கர்த்தருக்கு விரோதமாய் இந்த காரியங்கள் செய்தவர்கள் எல்லாம் தேவன் அருவருக்கத்தக்க பாவம், க்ளோரி, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாரது, வஞ்சனம் பார்க்கும், நாள் பார்க்கும் சூனியக்காரர்கள் தேசத்தில் இராதபடிக்கு அவன் துரத்தி போட்டான், அகற்றினான், தேசத்தை அவன் சுத்திகரித்தான் என்று பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் அவன் மனுஷன் தானே. அதான் நான் சொல்றேன், நாம் தான் தண்டனை பெற்றுக் கொள்கிறோம். நாம் செய்கிற பாவத்தினால்தான் நாம் தண்டனை, நமக்கு தீர்ப்பு வருது, மரணம் வருது, வியாதி வருது. ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, ஆண்டவர் தான் இதை கொடுக்கிறாரு, ஆண்டவர் தான் இப்படி வாதிக்கிறாரு அப்படின்னு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்ல. சவுல் எதனால போனான்? அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போய் அவன் குறி கேட்டான். ஏதாவது ஒரு வழியில இந்த வியாதி நீங்குமா, ஏதாவது ஒரு வழியில இந்த நுகம் நீங்குமா, ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி, அல்லேலூயா, க்ளோரி. அவன் எங்க போனா? அவன் சூனிய காரணத்துல போய் அவன் குறி கேட்டான். அல்லேலூயா. அவன் என்னாச்சு? அவன் யுத்தத்துல அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். வழி, ஏதாவது ஒரு வழி இருக்குதா? நான் இந்த வழியில போய் வெள்ளியும் பணம் நான் சம்பாதிச்சு வருவேன் பீடையம் போனான். அவனுக்கு அவன் கண்ணுக்கு முன்பாக தெரிந்த வழி அது, சவுலுக்கு முன்பாக தெரிந்த வழி இது. ஆண்டவருக்குள்ள போகணும், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நீரே வழி, நீங்க தான் எனக்கு வழி, இந்த வழியில நான் போனாதான் எனக்கு விடுதலை நம்பணும். இதுக்கெல்லாம் 1000 வழி இருக்குது, எல்லா
வழியிலும் போய் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறவர்களுக்கு இந்த சாப தண்டனையிலிருந்து விடுதலையே கிடையாது, பாவத்திலிருந்து மன்னிப்பே கிடையாது. இயேசுவே வழி என்று நம்புகிறவர்களுக்கு தான் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆமென் glory அவர் வழியை காண்பித்துக் கொடுக்கிறார். அந்த வழி என்னது? தேவன் தந்த கட்டளைகள் 10 கட்டளைகள் தான். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த சர்ச்சுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவன் சடங்குகள் எல்லாம் செய்யலாம், அவன் ஊழியத்தில் செய்யலாம், ஊழியத்தில் வருகிற ஆழ்ந்த வருகிறவர்களெல்லாம் வார்த்தைகளை விதைக்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற பாவத்தை மறைத்து எத்தனை விதமான சடங்குகளை எல்லாம் பேசலாம், ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாய் நடக்கலாம், நான் தேவ பக்தி உள்ளவன் என்று காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிறதான மறைந்திருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டால் ஒழிய விடுதலை கிடையாது. ஹல்லேலூயா. மன்னிப்பு கிடையாது. அவன் தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுது. ஒரு மனிதன் தன்னை தான் அலசி ஆராய்ந்து பார்த்து உள்ளத்திரைகளை ஊற்றி பார்க்கிற தேவனுக்கு முன்பாக அவன் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நின்றாரே, பிலாத்துக்கு முன்பாக நின்றாரே, நீங்களும் நானும் ஏமாத்திரம் எல்லாருக்கும் முன்பாக மாத்திரமல்ல அவன் எல்லா ஜனங்களும் தேசத்துக்கு மத்தியில் அவன் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் என்றால், நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தேன், நான் ஒரு பாவி. அவன் பவுல் சொல்றாரு, போற இடமெல்லாம் அவன் அவர் எந்த ஒரு வேசித்தனும் உபச்சாரம் தேவன கட்டளை மீறலாம் நடக்கல. அல்லேலூயா. அவர் பக்தியுள்ளவர். அவன் glory ஆண்டவருடைய பிள்ளைதான். சின்ன அறியாம, அல்லேலூயா, கொஞ்சம் அறியாம, அல்லேலூயா, அந்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அவன் இந்த அறியாமை எப்படி நீக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சிக்ஷை என்ன தெரியுமா? போற ஊர்ல எல்லாம் அவன் தேசத்துல எல்லாம் பவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்தி அவன் glory நான் பாவியும் பிரதானமான பாவி. நீங்களும் சொல்ல முடியுமா? நீங்களும் சொல்ல முடியுமா? நான் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டால், அவன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி, நான் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். எல்லாருக்கும் முன்பாக அவை வெட்ட வெடிச்சதை எல்லாருக்கும் அறிக்கையிடும் பொழுது அங்கு கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் இப்படிப்பட்ட ஒரு இருந்தேன், இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது தேவன் மகிமைப்படுகிறார். அவருடைய அக்கினி, அவருடைய வல்லமை, அவருடைய ஒளி பிரகாசிக்கிறது. நான் பாவத்தை மறைத்து அவன் வைக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தை விதைத்தாலும் கர்த்தருடைய முன்பாக உத்தமனாய் பூமியில காண்பித்த ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் பிரதானமான பாவி. நான் சொல்ல முடியுமா? சொல்லவே மாட்டோம். பாவத்தை மறைத்து மற்றவனுக்கு வார்த்தையை விதைப்போம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. எங்க ஆண்டவர் விடுதலை அவருக்கு முன்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இருதயத்தில் இருக்கிறதான பாவத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். நாம் சரித்திர செய்த பாவத்தை அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து பூரணமாய் நாம் அவருடைய வழியில நடப்பேன் என்று சொல்லி ஆமென் ஒப்பு கொடுக்கணும். அப்படி தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆமென் ஆட்டோமேட்டிக்கா வேத வாசிப்போம், ஆமென் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், நாம் ஜெபிப்போம், ஆமென் துதிப்போம். அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாரா? அல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து அவர் முதலாவது என்ன செய்வார்? அவர் நீதிமானாய் அவர் மாற்றுவார். ஒரு மனுஷன் நீதிமானாய் முதலாவது மாற்றின பிறகுதான் அவன் நல்லவனாய் தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிற பாக்கியவனாய் அவர் முதலாவது மாற்றி பிறகு அவர் என்ன செய்வார் தெரியுமா? கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைக்கும் நாம் கிருபை செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. அவன் அனைவரும் சொல்லுவாங்க, நான் எங்க விக்கிரதைய கூப்பிடுறேன், கோயிலுக்கா போறேன், அங்கேயா போய் நம்புறேன். அல்லேலூயா. ஆனா கொடுத்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களோட கூட நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் பிடிச்சிருக்கும். இதுதான் நமஸ்கரிக்கிறது, இதுதான் அவர்களை சேவிக்கிறது. கல்ல பார்த்து யாரும் கும்பிடாம இருக்கலாம், ஆனால் இந்த பழக்க வழக்கங்கள் அவருடைய கிரியைகள் அவருடைய சுபாவங்கள் இருக்குமானால் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். glory. உண்மையா
உள்ளவர்களாய் நாம் இருதயத்தில் நாம் அறிக்கையிட்டிருக்கிறோமா? அல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தையில் உண்மையாய் நாம் நடந்து வந்திருக்கிறோமா? நாம் நடந்து வந்திருந்தால் இன்றைக்கு விடுதலை நிச்சயம். சாபம் உடைக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும். ஏனென்றால் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பாருங்களேன், அவன் கண்ணுக்குட்டி செஞ்சு அங்க அவ்வளவு கிரமத்தை செஞ்சு நிர்வாணமாய் படுத்துக்கிட்டு இருந்தாலும் மோசே பரிந்து பேசி ஜெபிக்கும் பொழுது அங்கே தீர்ப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. நான் உங்க கூட வரமாட்டேன் க்ளோரி, அங்கே அவர் அடிச்சு போட்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு மனுஷன் தேவ ஜனத்துக்காக பரிந்து பேசி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து எனக்கு கொடுங்க, இந்த தண்டனை எனக்கு கொடுங்க, என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் போட மாட்டவரு அப்படின்னு ஒரே ஒரு மனிதர் தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபித்து கெஞ்சி பிரார்த்தித்துக் கொண்டதினாலே கர்த்தர் அங்க கொடுக்கிற தண்டனை அவர் தள்ளி வைத்தார். அப்படி என்றால் ஒரு மனுஷன் மரித்து அவன் கொடிய தண்டனையில் அவன் பாவத்தின் நிமித்தமாய் மரித்து போக கூடாது என்பதற்காக கர்த்தர் தேவன் என்பதை இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன். அவர் மனுஷனுக்கு தண்டனை கொடுக்கிற தேவன் அல்ல. சாபத்துல வாழ வேண்டும் என்று நினைக்கிற தேவன் அல்ல. அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்த பாவங்கள் இருதயத்தில் இருக்க மறைந்திருக்கிறதான அந்த பாவத்தை முழுவதுமாய் அக்கிரமத்தை வெளியரங்கமாய் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அல்லேலூயா அதை ஒப்பு கொடுத்து அவர் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய வழினா என்ன? அவர் கற்பனைகளின்படி நடப்பதே அவையில அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஆதி முதல் நீங்கள் கேட்டிருக்கிற அந்த வசனம் தானே, அதுதான் கட்டளை. அவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கிறோம்னா அது என்ன அர்த்தம்? அவர் கட்டளையில் நாம் நடக்கிறோம். அவர் என் கட்டளையின்படிதான் என் மகன் நடப்பான் அப்படின்னு தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து நாம் நீதிமானாய் பாக்கியவனாய் மாற்றும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? பிதாக்கள் வழியா அப்பாக்கு அப்பா பேர அப்பா வழியா எந்த வழியா வந்துச்சோ க்ளோரி ஆண்டவர் அந்த ரத்தத்தின் வழியா குற்றம் இல்லாத இவங்க ஏன் சுமக்கணும்? இவங்க எதுவுமே சுமக்க கூடாது. அல்லேலூயா. இவங்க ரத்தத்துல இவங்க சரீரத்துல ஏன் ரத்தத்தை நான் ஊற்றி என் ரத்தம் இந்த பிள்ளைக்கு சுதந்திரம். இதுக்காக இந்த ஒரு சொட்டு ரத்தம் என் பிள்ளைக்கு சுதந்திரம், என் பிள்ளைக்கு தான் இது சொந்தம் என்று சொல்லி அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை பாவ மன்னிப்பை கேட்டு அவர் வழிகளில் நடந்து கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் சுமந்து கொண்டுகிற இந்த பாவம் இல்ல, நான் செய்த இந்த பாவம் இல்ல, என் பிதாக்கள் செய்த பாவம் எதுவானாலும் இனி இதை நான் செய்ய மாட்டேன்னு விட்டு அவர் கட்டளையில் நடந்து அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நீதிமானாய் பாக்கியமானாய் மாற்றும்போது கர்த்தர் உன்னதத்தின் தேவன், சிங்காசனத்தில் வீற்றுகிற தேவன், கொடிய தண்டனைக்கு கொடிய பாவத்துக்கு கொடுத்த அந்த தண்டனை இருந்து கர்த்தர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். அல்லேலூயா. அவர் கட்டளைப்படி நடக்கும் பொழுது அவர் சொல்வது நிற்கும். சாபம் உடைக்கப்படும், பாவம் மன்னிக்கப்படும். நியாய தீர்ப்பு, தண்டனை நியாய தீர்ப்பு நீங்கி விடுதலையும் சமாதானமும் சாபமும் நீங்கி இளைப்பாறுதல் கிடைக்கும். வழி நிச்சயம், சத்தியம் நிச்சயம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மனுஷனுடைய வார்த்தையே இவ்வளவு உண்மை இருக்குதுன்னா மனுஷனை உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு நீதி உண்மையிலவராய் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தெல்ல தெளிவாய் புரியும்படி உங்களுக்காக எனக்காக அவர் ஆணிப்பாய்ந்த விரலினாலே, அக்னிமயமான விரலினாலே எழுதி கொடுத்த அந்த வார்த்தையிலே பொய் இருக்குமா? அவர் கேட்பது என்ன? உடைய இருதயத்திலே கட்டளை பதித்துக் கொள்ளு. அல்லேலூயா. அப்ப என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. அன்புனா என்ன? அவர் வழிகளில் நடக்கிறதா? அன்புனா என்ன? அவருடைய வழினா என்ன? கட்டளை. அந்த கட்டளையில் நடக்கும் பொழுது அவருடைய வெளிச்சம் என்ன செய்யுமா? போதக சிற்றியே ஜீவ வழி. அல்லேலூயா. அப்ப அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது, என் கட்டளைமே நடக்கிற இந்த பிள்ளைக்கு நீயே கொண்டு வந்த சுமக்கும்படி செய்ததான சாபம் தண்டனையிலிருந்து நான் நீக்க வல்லவராக இருக்கிறேன். நான் மரணத்தை செய்தேன், நீ மரணத்துக்கு பாத்திரனா இருக்கலாம். ஒரு மனுஷன பாவத்தை, கொடிய பாவத்தை எனக்கு முன்பாக நீ செய்த வைத்து அவனுக்கு தண்டனை கொடுத்தவன் நீதான் என்பதை அவனுடைய கண்களுக்கு வெளிச்சம் உண்டாக்கும்படி அவனுடைய வார்த்தை கொண்டு
கொண்டு வந்து காண்பித்து அவன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் நீக்கி சுத்திகரித்து அந்த தண்டனை நீக்கி சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இந்த பூமியிலே இரக்கம் பெற்றவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பண்ணி இருக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தைகள், எழுதின வார்த்தைகளை மனுஷன் அழிச்சிட முடியும். ஆனால் கர்த்தர் எழுதின வார்த்தை எழுதினது உங்களுக்காக எனக்காகவும் அவர் எழுதி கொடுத்த வார்த்தை கட்டளை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. யோவான் 2 யோவான் 6வது அதிகாரம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கட்டளை மீறி நாம் நடக்கும்போது அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம கட்டளை மீறி நடக்க செய்கிறவன் யார் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கட்டளைப்படி நான் நடந்தாதான் அந்த பாவத்தை செய்ய முடியும்னு சத்துருக்கு தெரியுது, நமக்கு தெரியுதா? கட்டளைக்கு விரோதமாய் செய்கிற அந்த பாவம் நம் வாய்க்கு ருசிகரமாய் இருக்குது. நம்ம செய்யும் பொழுது நம் தண்டனை பெற்றுக்கொள்ள தானே ஆகணும். அப்ப தண்டனை கொள்ளப்பட்ட அந்த பாவத்தை நீங்க வேண்டும் என்றால் நாம் யாரை நேசிக்கணும்? தேவனுடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம தெரிந்து கொள்வதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு இல்ல. கீழ்ப்படியாதவர்கள் எப்படி இருந்தாலும் கீழ்ப்படியாம தான் எங்க வேணாலும் இருப்பான். ஆனால் கீழ்ப்படிந்து இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை கண்களை திறந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை இன்னதென்று உணர்ந்து வாசித்து அவருக்கு முன்பாக உண்மையாய் அறிக்கையிட்டால் அவருடைய அன்பு என்னது? அவர் ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று இந்த பூமியிலே தேவனாகிய கர்த்தர் ஏன் ஜனம் பூமியெல்லாம் நீங்கள் சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்ற அங்கீகாரத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுக்கிறார். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. அல்லேலூயா. இந்த கற்பனை எல்லாம் அழிச்சிட்டாரு, கட்டளை எல்லாம் அழிச்சிட்டாரு. அது இஸ்ரவேலுக்கு தான், நியாயப்பிரமாணம் எல்லாம் இல்ல, அதெல்லாம் அழிச்சிட்டாரு. எந்த பிரமாணமே இல்லாம இருந்தா, எந்த பிரமாணம் வேணாம் அதெல்லாம் அழிச்சுட்டா நினைக்கிறவனுக்கு இந்த உலகம் முழுவதும் அவங்க பாவத்தை செஞ்சு நித்திய தண்டனை ஒரு நாள் அவங்க என்ன செய்வாங்க? நிச்சயம் பாதாளத்துல விழுந்து போவாங்க. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரமாணத்தையே அவரே அழிச்சிட்டாரு சொல்றவங்க யாரு? தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் போதித்து நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் இதில் இருக்கிற வேதத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவர் மீது அவர் கூட்டுவார். அல்லேலூயா. நித்திய அக்கினியிலே நியாயத்தீர்ப்பை அவர் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளை மனுஷன் அழித்து மறைத்து அவர்கள் போதிப்பார்கள். இன்றைக்கு கட்டளைக்கே விலக்கு. தேவனுடைய அன்பு என்பது என்ன? தேவனுடைய கட்டளைகள். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகளை நாம் படிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரோட வழியிலே நடக்கிறதுக்கு அவர் வழி காண்பிக்கிறார். அப்ப அதிலே நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய அன்பு என்பது என்ன? அவர் ரத்தத்தினாலே வருகிற நமக்கு கிருபை. அவர் ரத்தத்தினாலே வருகிற கிருபை என்ன? நித்திய மீட்பு. அப்ப நித்திய மீட்பு எங்க? பரலோகத்துல தான் நமக்கு மீட்பு கிடைக்குமா? அப்ப பூமியில இல்லையா? இந்த பூமியில தான் உன்னதமான தேவன் வந்து தம்முடைய சரீரத்துல உங்களுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து நீக்கினார். அவர் ரத்தத்தை சிந்தினார். அந்த ஒரு சொட்டு ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது. இந்த நாளிலே சாபமா இருந்தாலும் சரி, அது பாவமா இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் செய்த எந்த கொடூரமான பாவமா இருந்தாலும் சரி, இல்ல பிதாக்கள் செய்த பாவமா இருந்தாலும் சரி, இதை தாய் தகவல் செய்த பாவம், இந்த குற்றமில்லாத ரத்தத்தின் வழியாய் சந்ததி வழியாய் ரத்தத்தின் வழியாய் கொடூரமான தண்டனைகள் பொல்லாத அந்தகார வல்லமைகள் எடுத்து இன்னும் துரத்தி கொண்டிருக்கிற, தண்டித்துக் கொண்டிருக்கிற, வாதித்துக் கொண்டிருக்கிறதான வாதையிலிருந்து நீக்கும்படி இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையின்படி நாம் அந்த வெளிச்சத்திலே நாம் நடப்போமானால் இரக்கமுள்ள தேவன். மனுஷன் இறக்கம் காட்ட மாட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் க்ளோரி 3ஆம் நாள் 4ஆம் தலைமுறை மட்டும்தான் அவர் விசாரிக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் நாம் அவரை படித்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய திட்டத்தினால தானே இன்னும் இந்த கொடூர பாவத்தை சேவித்து தண்டனையும் கொடுத்துட்டு ஆண்டவரை குற்றப்படுத்தபடி அவன் செய்வான். எவ்வளவு ஒரு கொடூரமானவன், எவ்வளவு ஒரு ஞானம் உள்ளவன் பாத்தீங்களா? இந்த நாளிலே ஆண்டவராகிய கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா?
அவர் கற்பனைகளின்படி நடக்கிறவளோ 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கு. அவர் இரக்கம் ஒண்ணு போதும் சிஸ்டர். அந்த இரக்கத்திலேயே நம்ம வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. எனக்கு இவ்வளவு பணம் வந்தா போதும், ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளவு சம்பாதித்தா போதும், இதிலேயே நான் சந்தோஷமா நான் வாழ்ந்துடுறேன். அல்லேலூயா. எவ்வளவு வார்த்தைகள் நாமளே சொல்றோம். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? விலையேற பெற்றது. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? தாவீதை அவர் மன்னித்தார், ஆபிரகாமை மன்னித்தார், கொடூரமான பாவத்தை செய்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களா ஒவ்வொரு மனுஷர்களா இருந்த எல்லாரும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் தான். வேதத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சிம்சோனை பார்த்துக்கங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துங்களேன், யோதாசை பார்த்துங்களேன். யோதாசை பார்த்து காட்டி கொடுக்கணும் பார்த்து சிநேகிதனேங்கிறார். அல்லேலூயா. மொத்தம் கொடுக்கிற இன்றைக்கு இவன் தான் இவன் நம்மள விரோதி துரோகினா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபிக்கிறோம்ல, இவன் தான் செஞ்சிருப்பான்னு சொல்றோம்ல. கிட்ட வந்தா 2 அடி அடிப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அல்லேலூயா. அவரை காட்டி கொடுக்க மொத்தத்தை கொடுத்தான், சிநேகிதனே என்று சொல்றான். அந்த அளவுக்கு தேவ சிந்தனை, தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளே இல்லாவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் ரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்னது தெரியுமா? கிருபை. 1000 தலைக்கு முறைக்கும் இரக்கம் செய்கிறவராயிருக்கு. எனக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, உங்க இரக்கம் மட்டும் எனக்கு போதும். அந்த இரக்கத்தில் ஜீவ காலம் எல்லாம் அவரோடு கூட சதா காலம் வீச்சுகிறவர்கள் கூட எந்நேரமும் எப்பொழுதும் இரவும் பகலும் அவரோடு கூட நாம் இருக்கிறோம். சந்தோஷமான அவருடைய வீட்டிலே நாம் தங்கி இருப்போம். இது ஒண்ணு போதாதா? இந்த பூமியிலே அவர் நம்மோடு கூட இருந்து இந்த சாபத்திலிருந்து நீக்கி நம்மை சுத்திகரித்து லோரி எல்லா நீ சிறுமைப்பட்ட எல்லா தேசங்களையும் பார்க்கும்படி நானுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கார். நொண்டியானவனை தள்ளுண்டவனை நான் நாட்களிலே சேர்த்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் காலை உடைச்சு கையை உடைச்சு நிந்தித்து அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணி சிரித்து கொண்டிருக்கிறானோ, எந்த சாபத்தை உங்கள் மீதும் என் மீதும் வைத்து பழி தீர்த்து கொண்டிருக்கிறானோ, இன்னும் வாதித்துக் கொண்டிருக்கிறானோ, மந்திரத்தை நான் செய்வினைகிறானோ, இன்னும் பின்தொடர்ந்து உரிமை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த நாளை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாவத்தை அறிக்கையிட்டு அவருக்கு முன்பாக முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கூட அவன் ஒப்பு கொடுத்து அவன் அன்பு கோரும் பொழுது 1000 தலைமுறைக்கும் மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவன். அவர் இந்த பூமியில அவர் இரக்கத்திலே நாம வாழ்ந்து நீதி உண்மையுள்ள தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் அவருக்கு முன்பாக சாட்சிகளாக வாழ்ந்து அவருடைய ஜனமாய் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது ஒண்ணு போதாதா? எங்கேயும் சுகமான ஒரு வாழ்க்கை, மேலே அவரோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும். அறிந்தோ அறியாமலும் அவருக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை எல்லாம் மன்னித்து சுத்திகரித்து இந்த நாளிலே க்ளோரி சர்பத்துக்கு விரோதமாய், அவன் ஞானத்துக்கு விரோதமாய், அவன் கொடுத்த பாவத்துக்கு விரோதமாய், அவன் கொடுத்த பாவ சந்தோஷத்துக்கு விரோதமாய் எழும்பி நின்று ரத்தத்தின் வழியாய் வருகிற சாபங்கள், பிதாக்கள் வழியாய் வருகிற சாபங்கள், வார்த்தையினால் வருகிற சாபங்கள், பாவத்தினால் வருகிற சாபங்கள், எல்லா விதமான அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கோரி இதுவரைக்கும் சாபத்துல வேதனையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அதில் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் என்று நீங்களும் நானும் விசுவாசி தொடர்ந்து அவர் கட்டளையின்படி நடந்து அதுல உறுதியாய் இருந்து ஒப்பு கொடுத்து அவரே சார்ந்து கொள்வோம். ஆனால் இந்த சாபத்திலிருந்து விடுதலை நிச்சயம், பாபத்திலிருந்து மன்னிப்பு நிச்சயம். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீதியும் உண்மையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள சந்தோஷமாய் சமாதானமாய் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து அவர் கட்டளையின்படி நடந்து ஜெபித்து துதித்து சர்பத்துக்கு விரோதமாய் நாம் எழும்பி நின்று ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ இந்த நாளில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்துக்குள்ளாக நீங்க ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு கூட நாம் நடந்து கொள்வோமா. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையில அவருடைய வார்த்தையில விடுதலை நிச்சயம், சத்தியம் நிச்சயம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். க்ளோரி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்ப தேவன் கொடுத்த சத்தியத்தை இந்த நாள்ல அறிந்து கொண்ட நமக்கு உங்களுக்கும் எனக்கும் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.